Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா தருணம் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஆக்ஷன் டிராமா மூவி. கிஷன் தாஸ் தான் எடுத்து நடிச்சிருக்காரு. இந்த மூவியோட டைரக்டர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தேஜாவு மூவியை டைரக்ட் பண்ணிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, லவ் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டை கொலை பண்ண பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அந்த கொலையை தற்கொலையா மாத்துறதுக்காக ஹீரோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஹீரோ யாரு, எதுக்காக இதை பண்ணாரு, இந்த கொலை எதனால நடந்துச்சு, இந்த கொலையை வச்சு சொசைட்டிக்கு என்ன கருத்து சொல்றாங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டா இருந்துச்சு. எல்லாருமே மெச்சூரான பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ணி நடிச்சு அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ரொமான்டிக்கல் டிராமா கூட சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணி கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் கொடுத்து பக்காவான ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் பாக்குற ஃபீல் லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரீன் பேனேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இம்ப்ரெசிவான ஒரு டோன்ல தான் இருந்துச்சு. சிம்பிளான லவ் ஸ்டோரியா கிக் ஆஃப் ஆனது இங்க ஒரு யூனிக்கான கிரைம் த்ரில்லரா மாறும் போது 2K கிட்ஸ் ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய லவ் டிராமால வரக்கூடிய கான்சிக்வன்சஸை வச்சு ஒரு அழகான ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி ஒரு மெசேஜுமே இம்பாக்ட்ஃபுல்லா சொல்லி உங்களை யோசிக்க வச்சிருக்காங்க, இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு தருணத்திலையும் ஒருத்தங்க எடுக்கிற முடிவுனால வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத தாண்டி கொலை எப்படி தற்கொலையா மாத்துறாங்கிற அந்த நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் எல்லாம் சீன்ஸ்ல நல்லாவே கன்வே ஆயிருச்சு. அடுத்த பல இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரே பிளாட்ல ஒட்டுமொத்த சீக்வன்ஸுமே செகண்ட் ஹாஃப்ல நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க. அட் தி சேம் டைம் லோ பட்ஜெட் ப்ரொடக்ஷனுங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். சாங் சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நிறைய சீன்ஸ் எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு. சஸ்பென்ஸ் த்ரில்லையும் நல்லாவே ஹோல்டு பண்ணிருக்கு. தர்புகா சிவா தான் மியூசிக் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சாங் சூப்பராவே கிளிக் ஆஃப் ஆயிருக்கு மூவில. அட் தி சேம் டைம் இவங்க சொன்ன மெசேஜ் நீட்டா கிளிக் ஆஃப் ஆயிருக்கு. சமுதாயத்துக்கு தேவைப்படுற கருத்துங்கிறத தாண்டி ஏற்கனவே நடந்த பிரச்சனையை தான் இங்க அட்ரஸ் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி மாடிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்பவுமே லவ் வச்சும் பாய் பெஸ்டிங்கிற பேர்ல இவனுங்க பண்ணக்கூடிய அட்டூழியத்துக்கு அளவே இல்லைங்கிற லெவலுக்கு ஒரு சீனையுமே கிரியேட் பண்ணியிருந்தது நல்லா தான் இருக்கு மூவில. படத்துல ஒரு சில சீன்ஸ் ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுலயுமே ஒரு ஸ்லோனஸ் ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களால ஃபீல் பண்ண முடியும். இன்டர்வல்ல டேக் ஆஃப் ஆன படத்தை கிளைமேக்ஸ்ல ப்ராப்பரா லேண்ட் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க. உங்களை கிளாஷ் விட்டு ஒழுங்கா ப்ரமோட் பண்ணாதனாலேயே படம் ஒரு அண்டர் ரேட்டட் கேட்டகரிக்குள்ள போயிடுச்சு. அண்டர் ரேட்டட் தமிழ் மூவி ஆஃப் 2025 சொல்ற அளவுக்கு தருணம் மூவி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. மூவில ஒரு சில ஃபிளாஸ்னால ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலாங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான மஸ்ட் டு வாட்ச் ஆன ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் ரொமான்டிக்கல் டிராமா மூவி தான் நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். இந்த தருணம் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you on love you all.